டாக்டர் கௌரி சங்கர், பொதுநல மருத்துவர், வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை மாவட்டம். நான் இன்று ஹெப்பாடைட்டிஸ் எனப்படும் கல்லீரல் அழற்சி நோய் பற்றிய ஒரு சிறிய விழிப்புணர்வு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஜூலை 28ஆம் நாள் வேர்ல்ட் ஹெப்பாடைட்டிஸ் டே அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் கிருமியை கண்டுபிடித்த டாக்டர் ப்ளூம்பர்க் அவர்களின் நினைவாகவே இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. நமது உடம்பில் ஒரு கல்லீரல் 100க்கும் மேற்பட்ட முக்கியமான வேலைகளை செய்து வருகிறது. ஒரு உயிர், ஒரு கல்லீரல். எனவே அதன் முக்கியத்துவத்தை அறிந்து நாம் அதை பாதுகாத்திட வேண்டும். கல்லீரல் அழற்சி நோய் பல்வேறுபட்ட காரணங்களால் ஏற்படுகிறது. ஹெப்பாடைட்டிஸ் ஏ, பி, சி வைரஸ் கிருமிகளாலும், அதிக அளவான மது பழக்கத்தினாலும், கொழுப்பு உணவு எடுத்துக்கொள்வதனாலும் மற்றும் பல மரபணு காரணங்களாலும் ஏற்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோய் ஒருவருக்கு வறுமையானால் அவருக்கு மஞ்சள் காமாலை, லேசான காய்ச்சல், உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகள் ஏற்படும். அதை தடுப்பது எவ்வாறு? நம் சிறுவயதிலிருந்தே நம் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தினசரி கைகளை சோப்பு தண்ணீரில் கழுவ வேண்டும். அசுத்தமான உணவுகளை, தண்ணீரை உட்கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மது பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது மற்றும் கூடா நட்பால் ஏற்படும் போதை ஊசி மற்றும் பாலியல் நோய் போன்றவற்றையும் நாம் பழகி கொள்ளக்கூடாது. இவ்வாறு நாம் தினமும் இவ்வாறு நாம் இருப்போமானால் கல்லீரல் அழற்சி நோய் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். கல்லீரல் அழற்சி நோயை குணப்படுத்த முடியுமா? ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ், ஏ வைரஸ் போன்ற கிருமிகளால் ஏற்படுமானால் அதற்கு தடுப்பூசி உள்ளது. ஏ வைரஸ், பி வைரஸ் கிருமி உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நாம் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் மது பழக்கம் கூடாது. அதிக அளவான உணவில் கொழுப்பு உணவு கட்டுப்படுத்த வேண்டும். இதை தடுப்பதன் மூலமாக கல்லீரல் அழற்சி நோய் வராமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். 2024 தீம் டைம் ஃபார் ஆக்ஷன். இது நடவடிக்கைக்கான நேரம். நம் அரசியல் தலைவர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பங்களிப்பின் மூலம் நோய் தடுப்பு, நல்ல சிகிச்சை முறை மற்றும் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வதன் மூலம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாகவும் கல்லீரல் அழற்சி நோயை இருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒருவருக்கு கல்லீரல் அழற்சி நோய் வறுமையானால் அவர்கள் தக்க மருத்துவ உதவி பெற்று நல்ல மருந்துகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களைப் போலவே நீண்ட ஆயுட்களுடன் நல்ல முறையில் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.